ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஈவினிங் vlog தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மணி போல் நம்ம கிளம்பியாச்சு. இது எங்கே இருக்குது கோயில் அப்படின்னாக்கா, மாங்காட்டுலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குங்க. 32 அடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு, ஸோ இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு போகிறதுக்கு. ஸோ கரெக்டாக நாங்கள் ஒரு 3:30 4 o'clock போல் கிளம்பினோம். பார்த்திங்கனாக்கா கோயில் 4:30க்கு மேலே தான் திறப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது கூகுளில். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் கரெக்டாக அந்த டயத்துக்கு கிட்டத்தட்ட 4:40 அது மாதிரி போனோம். நாங்கள் போன டைம் கரெக்டாக ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ இந்த பிரேஸ்லெட்டை பற்றி நான் சொல்லணும். இது பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா கருங்காலி பிரேஸ்லெட்டுங்க. இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது. எங்கள் தாத்தா கூட போட்டிருப்பாரு இது. ஸோ அந்த காலத்துலலாம் நிறைய இந்த கருங்காலியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரேஸ்லெட் நமக்கு போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். கண் திருஷ்டிலாம் போயிடும். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, ஜீ தமிழில் அரியசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரோட சன்னுக்கிட்ட தான் இந்த பிரேஸ்லெட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. எப்போதுமே நான் நீங்கள் ஷூட்லலாம் கூட பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். எப்போதுமே என் கையில் இந்த பிரேஸ்லெட் இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ நிறைய இடத்துல கருங்காலி பிரேஸ்லெட் கிடைக்கிது. அவர்கிட்ட ரொம்பவே ஒரிஜினலாக கிடச்சிது. அதனால் நான் அவர்கிட்டயே வாங்கினேன். அவர் பூஜையிலலாம் வச்சுட்டு நிறையா மந்திரம்லாம் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொடுப்பாரு. நம்ம டெய்லியே நம்ம இதை கையில் போட்டுக்கலாம். நீங்களும் நீங்கள் யூடியூப்லேயே கூகுள்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக ஆர்டர் பண்ணி அவங்கக்கிட்டேயே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிரேஸ்லெட்டை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேஸ்லெட் நிறைய இடத்துல கிடைக்கிது. நம்ம அலங்காரில் கூட இந்த பிரேஸ்லெட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் கோயில். செம பெருசுங்க கோயில். வெளியில் கார் பார்க்கிங்க்கு, 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங், ஆட்டோ அதெல்லாம் வந்துச்சுன்னா தனியாக பார்க்கிங் வசதி இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கிங் இருக்காதா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங்லாம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பெரிய கிரவுண்டுங்க. பெரிய கிரவுண்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. பொதுவாகவே ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. அதுவும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு ஏற்படுற தீமைகள் அனைத்துமே போக்கக்கூடிய சக்தியை இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் தருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமுகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹயக்ரவர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கருட சுவாமி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ஃபேஸ் நமக்கு எப்போது எனிவே இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மி வராக சுவாமி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நரசிம்மர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லு. அப்போது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நம்ம வழிபடும் போது நமக்கு இருக்கிற தீய சக்திகள் அத்தனையுமே விலகி, நமக்கு எதிரிகள் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கொடுக்கும். எங்கள் தாத்தா ரொம்ப ரொம்ப தீவிர ஆஞ்சநேயர் பக்தர். கிட்டத்தட்ட 50 வருஷமாக உபவாசம் இருந்து சனிக்கிழமை விரதம் இருந்து இன்றைக்குமே அந்த பூஜையை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். அவ்வளோ ஒரு கடுமையான விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர். ஸோ அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் போக முடிஞ்சுது. எல்லாத்துக்குமே கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்லிஸ்ட்டில் இருந்த கோயிலில் இதுவும் ஒன்று. ரொம்ப ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. அப்படியே கோயில் திறந்தோடனே கிட்டத்தட்ட 4:40க்கெலாம் வந்துட்டாங்க. கோவில் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்க. அப்படியே ஆச்சரியமாக பார்த்தோம் நாங்கள். சுவாமி அவ்வளோ அழகு. சுவாமி கம்பீரம்னா அவ்வளோ அழகான கம்பீரம். 32 அடினாக்கா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சது. அதுவும் சனிக்கிழமையில் பார்க்குறதுங்கிறதே ரொம்ப கொடுத்து வச்சது. 6:30க்கு கோவில் திறக்குது. அந்த பிளான் தான் இப்போ நான் காமிக்கிறேன். அதே மாதிரி திருப்பியும் 4:30க்கு கோயில் திறந்து 8 மணிக்கெலாம் கோயிலை சாத்திடுறாங்க.
நிறைய கூட்டம் வந்து வருது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கோவில் பெருசு பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அதுவும் வந்து வாசலில் வந்து உட்கார்றதுக்கு அழகாக கட்டியிருக்காங்க. அழகாக வந்து உட்கார்றாங்க. கோவில் வந்து வெளிப்பிரகாரம், கோவில் சின்னதாக இருந்தாலும் வெளிப்பிரகாரம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த மக்கள் கூட்டம் வர்றது வந்து தெரியலை. கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை சுற்றியும் இது மாதிரி ஆஞ்சநேயர் மூர்த்தியை வந்து அழகாக வந்து செதுக்கி, அந்த சிலையை செதுக்கி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வடிவங்களில் அந்த ஆஞ்சநேயர் சுவாமி வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அங்கேயே அர்ச்சனைகள், அப்புறம் சுவாமி பூஜைக்கான விஷயங்கள்லாம் வந்து அங்கேயே கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வடமாலை சாத்துறாங்க. அந்த நம்பர் கொடுத்தேன் இல்லையா? நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஜிபே கூட பண்ணலாம். வடமாலை, அபிஷேகம், அதே மாதிரி வந்து ராமருக்கு தனியாக அபிஷேகம்லாம் பண்ணணுன்னா அங்கேயே வந்து பண்ணுறாங்க. நிறைய சுவாமிகள் அங்கே வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது அந்த சுவாமியை பார்த்தது. பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:00 அது மாதிரி நாங்கள் வந்து வந்தோம். எப்போதுமே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னாலே இப்போது லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு அந்த பிளாக் ஷீப்லேருந்து வந்து கட்டத்து ராணி அப்படிங்கிற ஷோலாம் கூட நடந்தது. கேம் ஷோலாம் நடந்தது. நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த இன்ஸ்டாகிராமில் கூட நான் வந்து போட்டிருப்பேன் அந்த ஷூட்டுக்கான இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மஹேந்திரா கிளப் மஹேந்திராலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு, குழந்தைங்களுக்கான ஈவெண்ட். இது மாதிரி நிறைய ட்ராயிங் காம்படிஷன், கிட்ஸ் ஈவெண்ட்டு, அது மாதிரிலாம் நிறைய நடக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, இது மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு ஈவெண்ட். நிறைய ரேம்ப் வாக்கு, குழந்தைங்களாம் பாட்டு பாடுறது, அது மாதிரிலாம் ஏதோ ஒரு காம்படிஷன் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் சரியாக தெரியல. பட் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம் நாங்களாம். ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக குழந்தைங்க எது பண்ணாலும் அழகு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கிட்ஸுக்கான ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடந்தது. பட் எங்களுக்கு வந்து அதுக்கு வேலை இல்லை இல்லையா? அதனால் எங்களோட வேலை வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டால் இருக்கும். அங்கே போய் அழகாக ஸ்நாக்ஸை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். இப்போ பாரு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், கலகலான்னு இருக்கும். அந்த சமயத்தில் எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, ரவா தோசை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ரவா தோசை என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி பண்ணணும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவா தோசை பண்ணுறதுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. ரவா, கொஞ்சோண்டு வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, மூணுத்தையும் வந்து அளவு வந்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இவ்வளோ எடுத்துக்கோங்கன்னு எனக்கு எப்போதுமே சொல்ல தெரியாது. பட் கையளவு தான் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து ஜீரகம், மிளகு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதோடு சேர்த்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மொறுன்னு வரும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக சுகர் சேர்க்கறது எங்கள் வீட்டோட பழக்கம். சம்டைம்ஸ் அந்த வத்த குழம்புல கூட பார்த்திங்கனாக்கா வெல்லம் வந்து போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு, பெருங்காயம் கொஞ்சம் இப்போயே போட்டுட்டேன் நான். போட்டுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா 3 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் இதெல்லாம் சேர்த்து இந்த 3 மாவும் சேர்த்து 2 டம்ளர் வந்துச்சு அப்படின்னா 3 பங்காக 2.25லேருந்து 3 வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக ஆகும். ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா தோசை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலை, அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தோசை ஊற்றுற அளவு வரல அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் திருப்பி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரவா தோசை கண்டிப்பாக வராது. கொஞ்சம் பிச்சுக்கும், எல்லாம் நடக்கும். எல்லா விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் எல்லாமே நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கவலை வேண்டாம். இன்னும் 2 ஸ்பூன் அரிசி மாவை தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தோசை ஊற்றுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவா தோசை வந்துடும். அதனால் இன்றைக்கி வரலையே, நம்ம வந்து மாவுலாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் கூட வந்து அரிசி மாவு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஊற்றினீங்க அப்படின்னாலே, பொதுவாக நான்ஸ்டிக் தவா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஒட்டிக்காது. எனக்குமே ஃபஸ்ட்டு 2 தோசை கேவலமாக தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிடுச்சு தோசை. ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக ஹோட்டலில் எப்படி ரவா தோசை வந்து சாப்பிடுவோமோ அதே மாதிரியே வந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கனாக்கா, பொட்டுக்கடலை, தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி பாருங்களேன், சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுட்டு பெருங்காயம் எப்போதுமே கொஞ்சம் நான் தூக்கலாக போடுவேன். அந்த வாசனை நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான சட்னி வந்து ரெடி. இந்த சட்னியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, தேங்காய், இது 3 காம்பினேஷனும் வந்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்காக ஷூட் எடுத்து நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலையும் சேர்த்து வந்து தாளித்து வந்து கொட்டிட்டு சட்னியை சாப்பிடும்போது இன்னுமே அதிக சுவை வந்து கொடுக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு தான். எப்போதும் நம்ம பண்ணுறது தான். பட் இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து கொஞ்சம் அடிக்கடி நம்ம வந்து இந்த தாளித்து கொட்ட மாட்டோம். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். நானும் அதே சோம்பேறித்தனத்தில் தாளித்து சம்டைம்ஸ் கொட்ட மாட்டேன். பட் தாளித்து கொட்டி சட்னியை வந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ பெருங்காயத்தையும் இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு ஒரு மாவு ஊற்றும்போது தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி தெரியும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வராது ரவா தோசை. ஸோ உங்களுக்கு ரவா தோசை வரலன்னா நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு தோசை எனக்கு பிஞ்சு தான் போச்சு. 2வது தோசை நான் என்ன பண்ணேன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றும்போது நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளெயின் ரவா தோசை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆனியன் ரவா செம்ம சூப்பருங்க. மொறுன்னு ஆனியன் ரவா வந்து நல்லா எண்ணெயில் ஊற்றிட்டு ஆனியனை வந்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா இந்த மாவையும் ஏன்னா மாவுல மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஆனியனை வந்து மாவுலேயே கலந்து ஊற்றும்போது என்ன ஆகும்னா அது ஒழுங்காக வராது. பட் நீங்கள் இதை மாதிரி ஆனியனை நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே இதை மாதிரி மாவை ஊற்றி ஆனியன் ரவா தோசை ட்ரை பண்ணி மொறுன்னு இந்த சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பரான டேஸ்ட்டான ரவா தோசை வீட்டிலேயே நீங்கள் பண்ணலாம். பண்ண தெரியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஏன்னா நிறைய பேர் பண்ணுவீங்க. நியூவாக சமைக்கிறாங்க, ரவா தோசை ட்ரை பண்ணது கிடையாது, பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறவங்களுக்காக தான். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது தான் எல்லாமே. மன்னிச்சுக்கோங்க, நான் லேட்டாக தான் போடுறேன். பட் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. ரவா தோசை இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.